வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மனோஜ் வந்து கனவுல ஏன்ச்சு ஐயோ எப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த விஜயா வெளியிருந்து மனோஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பயந்துட்டே உள்ள போகிறாங்க. அப்போனோடனே மனோஜ் ஏந்திர என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோகிணி வந்து கிச்சனில் சமைக்க போயிருக்காங்க. இங்கே வந்து விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, மனோஜ் என்னடாச்சு உனக்கு நல்லதாக இருந்தால் என்னாச்சு உனக்கு ஜுரம் ஏதாச்சும் எடுக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இல்லைம்மா ஒரு கெட்ட கனவுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயா வந்து மனோஜ் கையில் 2 கயிறு கட்டுறதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, டே மனோஜ், நான் உன் கையில் ஒரு கயிறு தானே கட்டிட்டு போனேன், எப்படி உன் கையில் 2 கயிறாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து டே உன் கையில் நான் ஒரு கயிறு தானே கட்டி விட்டேன், இப்போது 2 கயிறு இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க, அம்மா அதுவாம்மா அது ரோஹிணி தாம்மா கட்டி விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, இன்னொன்று அது இந்த கயிறு நான் வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கே, ஒரு வேளை வாங்கிட்டு வந்த சாமியார்கிட்ட இருந்து எதாவது வாங்கிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன பிரிக்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி விஜயா மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. வெளியே ரோஹிணி வந்து இந்த விஷயத்தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, டே அவதிரா உனக்கு கேட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அதுவாமா பிஸ்னஸில் டெவலப் ஆகுறதுக்கு இந்த கயிறு கட்டினா டெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சாமியார் கொடுத்தாரா, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கெட்டினா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா என்கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அதுவாமா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதாமா, சொன்னால் பலன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா சொல்லிட்டு இருக்க, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது பெரிய சக்தியா இது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அம்மாமா எனக்கு அதாம்மா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து டே நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு அவள் பண்ணாலும் பண்ணுவா, சீக்கிரம் அந்த அவுர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே ஆமாடா இந்த மாதிரி சூன்யம் வச்சு கயிறுலாம் கிட்டுவாங்கடா, நம்மளை பிரித்தாலும் பிரிப்பா, அப்படிப்பட்டவ தான் அவன், சீக்கிரம் அவுரு அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே நான் சொல்கிறது கேள்றா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ் வந்து அவுத்துறோன்னே என்னடா இது இங்கே ஒரு பக்கம் அம்மா வந்துட்டு உனக்கு நேரம் சரியில்லை இது கேட்டால் நீ நல்லாவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு என்னன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு இந்த கயிறு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, அதுவும் இல்லாமல் இதை வர அவுத்து போட சொல்கிறாங்க, நானும் அவுத்து போட்டேன், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து டே நல்ல வேலை இதுக்கு மேலே அவள் ஏதாச்சும் கயிறுலாம் எடுத்துகிட்டு வந்தானா கண்டிப்பாக நீ அவகிட்ட சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் அதை கட்டிக்க மாட்டேன், அம்மா கொடுத்து மட்டும் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட. அப்போ வந்து மனோஜ் வந்து சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜய் வந்து நல்ல வேலை அவள் பாரு எப்படிப்பட்டவளாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டே வெளில போகிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சைலண்ட்டாக வெளில ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, இந்த ஆண்டி என்ன பண்ணாலும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, இதை சும்மா விடக்கூடாது, இனிமேட்டு இந்த சாமியார் இந்த கயிறெல்லாம் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, நம்ம இறங்கி ஏதாச்சும் வேலை செஞ்சால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட போயிட்டு மனோஜ் நீ எதுக்கு அந்த கயிறை கழட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ரோஹிணி இந்த மாதிரி தான் அம்மா வந்தாங்க கழட்டிட்டு அப்படின்னு சொன்னாங்க, நான் தான் கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, இவன் அம்மா எது சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கான், அம்மா பையனாக இருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பேசாமல் அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுற வேண்டியதாக, தண்ணி கொடுத்தனுங்க போயிடலாம்னு சொல்லி கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சரி ரோஹிணி டைம் வந்து நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. அப்போ வந்து ரோஹிணி வந்து மனோஜ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க, என்ன ரோஹிணி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த உட்காருன்னு சொல்கிறேன்ல உட்காரு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சரி சொல்லு அப்படின்னு மனோஜ்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுத்தனுங்க போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மனோஜ் வந்து என்னது என்ன பேசிகிட்டு இருக்கே நீ, தண்ணி கொடுத்தனுக்கா, எங்கள் அம்மா வீட்டில் நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி வந்து மனோஜ் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக போவோம், ஏன்னா தனியாக போனால் தான் நம்மளால் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ண முடியும், இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவங்க வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டு நம்ம மைண்டை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம், கரெக்டான ஒரு இடத்துல அக்யூரேஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ண முடியாது, நம்ம தனியாக போனால் தான் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படி சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அதெல்லாம் முடியாது, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா விட்டு நான் போகிறதா கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இங்கே பாரு மனோஜ் நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கேளு, பண்ண முடியுதான்னு பார்ப்போம், நாள் மட்டும் 2-3 மாதம் மட்டும் வெளில போயிருப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிஸ்னஸ் எந்த டெவலப்பும் இல்லை, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி இங்கே வந்துடலாம், அதே மாதிரி நான் டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இங்கே பாரு அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, என் வீட்டில் எங்கள் அம்மா கூட நான் தான் இருப்பேன், நான் எங்கேயும் வெளிலலாம் வர மாட்டேன், பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் கூட பரவாயில்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து விஜய் கேட்குறாங்க. கேட்டோன்னே உள்ளே ரொம்ப கோவமாகறாங்க. வந்த உடனே ஏய் என்ன
என் பையனை பிரிக்க பார்க்குறியா, கயிறை கட்டிட்டு வந்து ஏதோ சூன்யம் வச்சு என் பையனை பிரிக்க பார்த்தா, இப்போ என்ன தண்ணி கொடுத்தனுக்கு போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கியா? அங்கே பாரு, இனிமேட்டு என் பையன்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னு அவ்வளோதான், ஒன்னால் பேசியிருந்தவே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து ஆண்டி என்னடி சொல்லிட்டு இருக்கீங்க, கயிறு சூனியம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு பிஸ்னஸில் க்ரோ ஆகிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுண்டி, உன்னை பற்றி நல்லாவே தெரியும், ரொம்ப இதுவாக இருந்தேன், இப்போ என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து இல்லைண்டி அப்படியே தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுண்டி, இப்போ மட்டும் எங்கள் மாமியார் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னு இந்த வீட்டில் நீ வந்துருக்கவே மாட்டேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி, இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண அப்படின்னா ஒன்றை இந்த ரூம்லேயே சேர்க்க மாட்டேன், நீ வெளியே வந்து ஹாலில் படு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டேய் இனிமேட்டு அவள் இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தானே அவ்வளோதான், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இதை வந்து முத்து கேட்குறாரு. கேட்ட உடனே என்னென்ன கயிறு சூனியம் என்னென்னமா பேசிட்டு இருக்காங்க, கிண்ணவா இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அந்த ரூமில் ஒரே சண்டையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அண்ணாமலை என்னடா ஆச்சு, என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான்ப்பா அம்மா வந்து ஏதோ கயிறு எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் கூட உங்கள் கையில் கெட்டினேனே, அது கூட நான் மனோஜுக்கு தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த கயிறுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னடா அதுக்கு என்ன சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து அதே மாதிரி கயிறு ரோஹினி எடுத்துகிட்டு வந்து கெட்டிருக்கு போலப்பா மனோஜுக்கு, அதான் அம்மா வந்து எப்படி நீ கேட்டலாம், நாம தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரோஹினி கோவப்பட்டு நம்ம தண்ணி கொடுத்தனுக்கு போயிடலாம், இங்கெல்லாம் இருக்கா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல, அதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா அந்த கயிறு மேலே, அம்மா ஏதோ மந்திரம் பண்ணிட்டு அதை பண்ணியிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க, டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் உங்கள் கையில் கெட்டின உடனே ரொம்ப பயந்தாங்க, எங்கே நீங்கள் கெட்டாதீங்க சீக்கிரம் அவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது, நல்ல விஷயமா இருந்தால் நல்லதுக்காக தான் கயிறு கட்டியிருந்தான், நீங்களே கெட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா, எதுக்கு அவங்க இப்படி பண்ணோம், அதே மாதிரி ரோஹினி கெட்டதுக்கும் நீ கெட்டக்கூடாது அவரு அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையை போட்டிருக்காங்க. இல்லை அதுக்கு தேவையே இல்லைப்பா, இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து அதனால் எனக்கும் டவுட்டாக இருக்குது, நான் அதனால முன்னாடியே அவகிட்ட கேட்டேன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவனும் ஏதோ சொல்லி மழப்பிட்டா, நானும் கேட்க வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ இதுக்காக சண்டையை போடுறேன்னா அப்போ நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா கரெக்டாக கேட்டிங்க, கேளுங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை விஜயா அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ விஜயா வராங்க, வந்த உடனே எங்கே என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்ன சத்தம்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ கயிறுக்காக சண்டை போட்டுருந்த மாதிரி இருந்துச்சு, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் விஜயா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கெட்டின அடுத்த நிமிஷமே அந்த ரோஹினி கெட்டிருக்கா, அது எப்படி அவள் கெட்டலாம், ஏற்கனவே சூனியம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு என்னங்க பண்ணுறது அப்படி சொல்லி விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலை வந்து விஜயா என்ன பேசிகிட்டு இருக்கேன், என்னோட ஹஸ்பண்டும் மனோஜ் அவன் நாசமாக போகணும்னு சொல்லி எப்படி அவர் கயிறு கட்டுவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லைங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே விஜயா நீ பண்ணுற செயல் எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஏங்க அப்பா சும்மா விடாதீங்கப்பா என்னென்னு கேளுங்கப்பா மழப்புறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக போகிறீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.